கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டுல வீட்டுக்கான எல்லா விஷயமும் வாங்கி போட்டுருவானுங்க. எல்லாமே வாங்கி போடுறதும் இஎம்ஐல வாங்கி போட்டுருவானுங்க. அப்புறம் நடுவுல ரொம்பவே வந்து ஒரு பேட் மொமெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுவானுங்க. இதே மாதிரி இது இது வந்து யாரையோ தாக்குறாங்க. ஆனால் யாருன்னு தெரியல. நீங்களே பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறது. டே மச்சான், நீ சொன்ன தெருவுக்கு வந்துட்டு நான் என்னடா இருக்க? அந்த தெருவுக்கு எதிர்க்க வீட்டு வாசல்ல ஒரு வீட்டு நிக்குதுல, அங்க வா மாமே. வா மாமே, எப்படி இருக்க? இதான் நம்ம வீடு. வா மாமே, உள்ள போலாம். சரி மாமே. வாப்பா வால்ட்ரு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. அம்மா, வால்ட்ருக்கு டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன்பா. என்ன மாமே, வீடு ஃபுல்லா பெரிய பெரிய ஹோம் அப்ளையன்சஸா இருக்கு. எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போட்டதா மாமே? டேங்கொத்த, அதுக்கு இந்த கூரைய பிரிச்சுட்டு தளம் போட்டுருக்கலாமேடா. இதுக்கெல்லாம் மாசம் மாசம் இஎம்ஐ யாருடா கட்டுறது? வேற யாரு? நான் தான். எப்படிப்பா மாசம் மாசம் இவ்வளவு பொருளுக்கும் இஎம்ஐ கட்டுறீங்க? இந்த தாய் வழி பேச்சை கேட்டுதான்ப்பா கடன் வாங்கி முன்பணம் கொடுத்து இவ்வளவு பொருளையும் வாங்கினா. இப்ப மாசம் மாசம் அந்த கடனை கட்ட கடனை வாங்கிட்டு இருக்கான்ப்பா. டே மச்சான், நீ எதுவும் வேலைக்கு போய் கடன் அடைக்க ஹெல்ப் பண்றியா இல்லையாடா? நான் அப்படியே பைக்ல ஸ்டெண்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு அப்படியே கிஸ்ஸாவா ஜாலியா இருப்பேன் மாமே. ஏம்மா, நீங்களாச்சு இவங்க இது சொல்ல மாட்டீங்களா? அட நீ வேற ஏன்பா, ஏதோ ஓவர் போடாமே. அது மேல ஏறி நின்னா சர்வே புடுன்னு போகுமே. அதை வாங்கி கொடுன்னு கேட்டா வாங்கியே தரமாட்டான். என்னன்னு கேளு. இப்போ வந்து வண்டியில் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். சடனாக வந்து வேணுமே அப்படி பெண்டு போட்டு போவான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும் அந்த நேரத்தில். ஐயோ, இல்லை நம்ம பின்னாடி வேற இவங்க வேற உட்காந்துருக்காங்களே, இவங்க முன்னாடி வந்து அசிங்கமாகிட போகுது அப்படின்ட்டு அடித்து தள்ளுவார் பாரு நம்ம ஆளு. மாமே கொஞ்சம் வேகமா போடா. வேகமா போயிட்டா வாப்ல பண்றது? இயற்கை ரசித்து பொறுவே போடா, அதான் பியூட்டிய. மாப்பிள்ள டைட்டா பிடிச்சிக்க. அது வந்து உள்ள ஒரு சரியான ஒரு வெறி ஒன்று வந்துடும். யாரா இவன், நம்ம பாட்டு அமைதியாக போயின்னு வரும், நம்மளே நோண்டுறாங்கன்ட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி ஓட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஓட்டிட்டு வரக்கூடிய பசங்களை அவாய்ட் பண்ணிக்குவாங்க. என் கூட இருக்கக்கூடிய ஒரு சில பசங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுங்க தான் வேலைக்கு சொல்லுவானுங்க, மம்மி இங்கே போகணும், போயிட்டு இது வாங்கணும், அங்கே போய் அதை வாங்க, கரெக்டாக இந்த டைமிங் நீ வந்துடு, நம்ம கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்துடலாம் அப்படின்வான். சரி, நானும் எதுவுமே நினைக்க மாட்டேன். சரிடா நான் வரேன்டா, அதில் ரெண்டாகுது, நான் வரவங்க கூட நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதே மாதிரி நானும் என் வேலைக்கு நான் கூப்பிடுவேன். இல்லை மச்சான், ஐயோயோ நீ இந்த நேரத்தில் போயிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு ஒரு விபூதி ஒன்று அடிப்பான். பல்லு பிடிங்க எங்கடா இருக்க? மச்சி வீட்டுல இருக்கா? என்னடா ஒண்ணு இல்லடா, பல்ல முடியறதுக்கு போலான்னு இருக்க. சரி, அதுக்குதான் நீ வரையா இல்லையான்னு கேட்கறதுக்கு கால் பண்ண. வரண்டா, வீட்டாண்டா வண்டி எடுத்துட்டு வா, அப்படியே போயிடலாம். மாப்பிள்ள ரேஷன் கடைக்கு போறேன்டா, வாடா கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம். சரிடா வரண்டா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ண, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். மச்சி ஒரு 6 மணிக்கே சந்தைக்கு போனாண்டா, வரடா போயிட்டு வந்துடலாம். மாப்பிள்ள சாரிடா, அர்ஜென்டான வேலை இருக்குடா, அதனால வர முடியாதுடா, நீ வேணா போயிட்டு வந்துடுறா. ஓகேடா மச்சி. இப்படிதாங்க அவனுக்கு எங்கேயாச்சும் நம்மள கூப்பிட்டா நம்ம என்ன ஏதுன்னு கேட்காம போவோம். உண்மையாங்க, நம்ம கூப்பிட்டா இக்னோர். இதுவே வேற ஏதாவது ஒரு பொண்ணு அவனை கூப்பிடுச்சுன்னா உடனே போவார். என்ன பண்ணுறது, எனக்கும் வந்து யாரை பார்க்கறதுன்னே தெரியல. சரி பார்ப்போம். யார பார்க்கறேன்னு எத்தனை சொன்னா? சரிம்மா. உண்மையாங்க இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்போமா, கேட்பாங்க, டேய் ஏன்டா லூஸு மாதிரி சிரிச்சின்னே இருக்க அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, அது நேச்சுரல்.